கண்ணதாசன் பார்வையில் சகுனங்கள் வல்லமை காட்டவும் வாணிபம் செய்யவும் வரவு வைக்கவும் ஆடவனுக்கு வலக்கண் துடிப்பது நல்ல சகுனம். வலக்கண்ணின் மேல் இமை புகழ், கீழ் இமை பொருள். பிராமணர்கள் இறைவனிடம் இருந்து செய்தி கொண்டு வருகிறவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எல்லா ஜாதி இந்துக்களுக்கும் இருக்கிறது. புறப்படும்போது ஒரு பிராமணன் எதிரே வந்தால் அவன் துன்பச் செய்தி கொண்டு வருகிறான் என்று கருதினார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்தால் நல்ல செய்தி கொண்டு வருகிறார்கள் என்று கருதினார்கள். இந்த நம்பிக்கை பலருக்கு பலித்திருக்கிறது. சவரம் செய்யும் தொழிலாளி எதிரே வருவது கெட்ட சகுனமாக காண்கிறார்கள். காரணம், மொட்டை அடிப்பதும் அந்த தொழிலாளியின் தொழிலில் ஒரு வகையாக இருப்பதால் கஷ்டமோ நஷ்டமோ வருகிறது என்கிறார்கள். அதே நேரத்தில் சலவை தொழிலாளியின் வருகையை நல்ல சகுனம் என்கிறார்கள். காரணம், அழுக்கு நீக்கி தூய்மைப்படுத்துவது அவன் தொழில். ஆகவே கவலை நீக்கி மகிழ்ச்சி தருவது அவன் வருகை. பார்க்குடம் எதிரே வந்தால் மங்களம், எண்ணெய் குடம் எதிரே வந்தால் அமங்கலம். பார்க்குடம் எதிரே வந்தால் மங்களம், எண்ணெய் குடம் எதிரே வந்தால் அமங்கலம். பால் புனிதமானது, பிறப்பிலிருந்து இறப்பு வரை பயன்படுவது. எண்ணெய் அமங்கலமானது, காரணம் அது எரிப்பதற்கு பயன்படுவது. அதுபோலவே விறகு சுமை வருவதும் அமங்கலம் என்கிறார்கள். சுமங்கலி கர்ப்பஸ்திரீ எதிரே வருவதும் மங்களம், விதவை எதிரே வருவது அமங்கலம். காரணங்கள் காட்சியிலேயே இருக்கின்றன, விளக்கம் தேவையில்லை. கழுதை கத்தினால் நல்ல சகுனம், காரணம் அது உறவை தேடி கத்துகிறது. காக்கை கரைந்தாலும் கழுதை கத்தினாலும் உறவு வருகிறது. பூனை வலமிருந்து இடமாக போனால் துன்பம் விலகுகிறது. கூட்டி பெருக்கும் போதோ ஒன்றை அப்பால் தள்ளும் போதோ வலமிருந்து இடமாகத்தானே தள்ளுகிறோம். அதுபோல எழுதும் போதோ கோடு போடும் போதோ இடமிருந்து வலமாக போடுகிறோம். அதனால் பூனை இடமிருந்து வலமாக போனால் துன்பம் வருகிறது. காரணம், எழுத்திலே செலவும் எழுதலாம், வரவும் எழுதலாம் இல்லையா? மன ஓலையும் எழுதலாம், மரண ஓலையும் எழுதலாம் இல்லையா? இடமிருந்து வலம் எப்போதும் சந்தேகத்திற்கு உரியது. அதனால் யானை வலம் போனாலும் பூனை வலம் போனாலும் அதனால் யானை வலம் போனாலும் பூனை வலம் போகக்கூடாது என்பார்கள். நரி வலம் நல்லது என்பார்கள். சிலர் நரி எந்த பக்கம் போனாலும் நல்லது என்பார்கள். காரணம், அது மேலே விழுந்து கடித்து துளைக்காமல் எந்த பக்கமாவது போகிறதே, அதற்காக இருக்கலாம். குறைக்கின்ற நாய் ஓலமிடத் தொடங்கினால் அந்த ஒலியே அவலமாக மரண ஓலமாகப்படுகிறது. அதை ஏதோ ஒரு மரணம் பற்றிய முன்னறிவிப்பு என்று நம்பினார்கள். வாழ்க்கை முழுவதையும் மங்களம் அமங்கலம் என்று பிரித்த இந்துக்கள் சகுனத்தையும் மங்களம் அமங்கலம் என்று பிரித்தார்கள். நடக்கும்போது கால் தடுக்குவதை இந்துக்கள் கெட்ட சகுனமாக கருதினார்கள். சில சகுனங்கள் இறைவனின் முன்னறிவிப்புகளே, சந்தேகமே இல்லை.